ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலா டீ எப்படி செய்யலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 10 புதினா இலை எடுத்துக்கோங்க, 4 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க, 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. நம்ம இஞ்சியெல்லாம் தட்ட போகிறோம். இதுக்கு நான் இந்தமாரி சின்ன உரல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மியில் கூட நசுக்கிக்கலாம். இஞ்சியை நல்லா தட்டி எடுத்தாச்சு. அடுத்து அதிலே நம்ம ஏலக்காவையும் நசுக்கிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தட்டி போடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஏலக்காவும் தட்டியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பட்டை இருக்கு இல்லையா, அதையும் இதில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பட்டை ரொம்ப தூளாகணும்னு இல்லை, இது மாதிரி 1-2 உடச்சிக்கிட்டா போதும். ஏன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுக்காக. இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நாம் இஞ்சி சேர்த்துக்கலாம், ஏலக்காய், பட்டை சேர்த்துக்கோங்க, புதினா இலையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா இதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ நான் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு, அதாவது 2 கிளாஸ் வரும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கொதிச்சாதான் அதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும். இதில் சேர்த்துருக்க எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள், அதாவது பிளைன் டீ தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இதுவும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இறங்கணும்னா நல்லா கொதிக்க விடணும். நம்ம அவசரமாக போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா டீலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வரவே வராது. அது நல்லா கொதித்து அதோட சாயம் இறங்கினா மட்டும்தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ நாம் இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் இறங்கி கொதிச்சு வரும். அப்படியே விட்டிங்கன்னா மேலே ஆடை படிய ஆரம்பிச்சிடும். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இடையில. புதினா பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி செரிமானத்தை கொடுக்கக்கூடியது, புதினா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, உங்களை நல்லா ரெஃப்ரெஷிங்காக எனர்ஜியாக வச்சுக்கும். எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது தான். இதை மாதிரி நல்லா பொங்கி வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோட சாயம், நல்ல டீயோட சாயம் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களோட டீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாரும் இன்னொரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து நாம் வடிகட்ட போகிறோம். நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே போதும், நல்லா எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அடுத்து நாம் ஆற்ற போகிறோம். காஃபியாக இருந்தாலும் சரி, டீயாக இருந்தாலும் சரி, நல்லா ஆற்றி நுரையோடு கொடுத்தா தான் அதோட டேஸ்ட்டே நமக்கு தெரியும். அதனால் நல்லா தூக்கி ஆற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு அது வந்துடும். இப்போ நம்மளோட டேஸ்டான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.